சில குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன படிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 1 2வது பேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? காட்டு விலங்குகளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இது என்ன விலங்கு? யானை. எழுதி பார்க்கலாமா? யா துணைக்கால் யா, அதனால தான் லாங் சவுண்டு வருது. யா நெய், யானை. ஓகேவா? நல்லா அழகாக திருப்பி எழுதி பாருங்கள். யா நெய், யானை. இங்கே எழுதி பார்க்கலாமா? நிறைய இடம் இருக்குது நம்மளுக்கு, அதனால நல்லா எழுதி பாருங்கள். யா நெய், யானை. மேம் கூட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க. யா நெய், யானை. யா நெய், யானை. ஓகேவா? இப்போ நம்ம எழுதி பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து இவங்களுக்கு கலர் அடிக்க போகிறோம். என்ன கலர் அடிக்கலாம்? யானை என்ன நிறத்தில் இருக்கும்? ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்கும் இல்லையா? அப்போ நம்மளும் அதே மாதிரி வந்து அடிக்கலாம். ஆஷ்னால் என்னது? சாம்பல் நிறம். கருப்பும் இல்லாமல் சாம்பல் நிறமும் இல்லாமல் ஒரு மாதிரி கலரில் இருக்கும் இல்லையா? யானை நிறம் அழகாக இருக்கும். நீங்களும் வந்து அழகாக மேம் கூடவே சேர்ந்து அழகாக வந்து நீங்களும் அடிங்க. இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ரொம்பவே அவங்க வந்து விரும்பி அந்த பாடத்தை வந்து படிப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கன்றதால அவங்களுக்கு கலர் அடிக்கிற ப்ராக்டிஸ் வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த கையோட ஃபிங்கர்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா வந்து மோட்டிவேட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் இந்த கலரிங் ஆக்டிவிட்டிலாம் கொடுக்குறோம். இந்த கலர் அடிக்கிறதால தமிழ் என்னடா படிக்க முடியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்போ இந்த குழந்தைங்க கலர் அடிக்கும் பொழுதே வந்து யானை, யானை அந்த மாதிரி சொல்லி பழகணும். இப்போ இது என்னது? யானை. சொல்லுங்க பார்க்கலாம். யானை, யானை, யானை. நல்லா இந்த நகங்களுக்கும் வந்து சேர்த்து அடிங்க. யானை. என்னை விட நீங்கள் ரொம்ப அழகாக அடிப்பீங்க சில குட்டீஸ். அழகாக வந்து நீங்கள் அடிங்க. யானை, யானை. ஓகேவா? அடிச்சாச்சு. அடுத்தது இது என்னது? ஒட்டகச்சிவிங்கி. இது என்னதுமா? இது ஒட்டகச்சிவிங்கி. எழுதி பார்க்கலாமா? ஓ. நல்லா நீங்களும் எழுதுங்க பார்க்கலாம். ஓ. நல்லா இந்த புள்ளி மேலேயே எழுதுங்க. ஓ இட்டு மேலே புள்ளி வைக்கணும். ஓ இட்டா க ஒட்டக இச்சு. ஒட்டக சிவிங்கி. இச்சு சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஒட்டக சி வி இங்கு கி. ஒட்டக சிவிங்கி. எழுதி பார்க்கலாமா? ஓ ஓ இட்டு டா ஒட்டக. ஒட்டக சிவிங்கி. இச்சு சி வி இங்கு கி. ஒட்டக சிவிங்கி. இன்னும் ஒரு முறை எழுதி பார்க்கலாமா? ஓ இட்டு டா க ஒட்டக சிவிங்கி. இச்சு சி வி இங்கு கி. ஒட்டக சிவிங்கி. ஓகேவா? இப்போ இதுக்கு கலர் அடிக்கலாமா? என்ன நிறத்தில் இருக்கும்? ஒரு மாதிரி எல்லோவும் மெரூனும் கலந்த மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம அடிப்போமா?
இப்போ பாருங்கள் மேம் வந்து நல்லா அடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மெரூன் கலர் அடிக்கலாம். இங்கே வீடியோவில் பார்க்குறதுக்கு ரெண்டுமே வந்து ஒரே கலரில் தான் இருக்குது. என்னோட நீங்கள் நல்லா அழகாக அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அழகாக அடிங்க பார்க்கலாம். ஓகே, ஒட்டகச்சிவிங்கிக்கு அடித்தாச்சு. இப்போ நம்ம மானுக்கு வந்து என்ன நிறம் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா, எல்லோவும் புள்ளிமான், எல்லோ கலரில் அழகாக பிளாக் கலரில் புள்ளி வச்சுருக்கோம். நம்ம அடிக்கலாமா, கலர் அடிச்சுட்டு வந்துடலாமா. மான் சொல்லிட்டே பண்ணுங்க, மான் மான் மான். நல்லா வெளியே வராமல் அழகாக வந்து அடிங்க. யார் ஃபஸ்ட்டு அடிக்கிறான்னு பார்க்கலாம். மான். குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி அழகாக சொல்லி கொடுக்கும்பொழுது அவங்க ரொம்பவே விரும்பி வந்து பாடத்தை படிப்பாங்க. இந்த கலரை அடித்து முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இங்கே மானுன்னு சொல்லி எழுதியிருக்கோம் இல்லையா. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டதால் ரொம்ப பெருசாக எழுதி பார்க்க வேண்டாம், சின்னதாகவே எழுதி பாருங்கள். மா 2 சுழி இன், மான். எழுதி பார்க்கலாமா. மா இன் மான், மா இன் மான். இங்கே நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அடிக்கடி எடுத்து எழுதி பார்க்கலாம். மா இன் மான், மா இன் மான். ஓகேம்மா, இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பயிற்சி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க நல்ல மார்க் எடுப்பாங்க. தேங்க்யூ.